ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். நான் ஹாப்பி நியூ இயர்னால பாசிப்பருப்பு பாயாசம் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துக்கணும், ஏலக்காய், தேங்காய், திருவிய தேங்காய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு பாயாசம். இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா பொன்னுரமாக வறுத்துட்டேன். இப்போ வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் வாங்க. வெள்ளத்தை ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு நல்லா பாசிப்பருப்பை வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 2 போட்டு தான் வேக வச்சுட்டேன். வெள்ளத்தை தண்ணியாக காய்ச்சி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு மண் தூசி எல்லாம் இருக்கும். நம்ம வடிகிட்டெல்லாம் பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு தண்ணியாக தான் இருக்கும். ஓகே, நான் பாசிப்பருப்பு பாயாசம் இங்கே பாருங்கள், வெள்ளம் பாசிப்பருப்பு பாயாசம் ஆட் பண்ணிட்டேன். பாலுக்கு 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை, வெள்ளைப்பாவு, பருப்பு வேக வச்சது. இப்போ திருவிய தேங்காய், உங்களுக்கு விருப்பமானா நெய்யில் கூட வறுத்துக்கலாம் தேங்காயை. நாங்கள் அதிகம் நெய் யூஸ் பண்ண மாட்டோம் குழந்தைங்களுக்காக. இப்போ கொஞ்சமாக பால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.